ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, முக்கியமா பூண்டு தான் வேணும். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறம் மெயினாக வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்ச ஆனியன், ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் நீளமாக கட் பண்ணி வச்ச ஆனியனையும் அதில் போட்டு ஒரு 30 பல்லு பூண்டு 35 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இந்த ஆனியன் கூடயே சேர்த்து நல்லா வதக்கணும். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம இது கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம புளியும் ஊற வச்சுருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கட்டும், அதுக்காட்டி நம்ம புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி நீளமாக தான் கட் பண்ணி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா வதக்கி விடணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இது எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணி, நிறையா மீன்ஸ் ஒரு கொஞ்சம் நல்லா எல்லாமே முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிக்க வச்சுல இதை கூட நம்ம தேங்காவும் ஆட் பண்ண போகிறோம். 2 தேங்காய் பத்தை நம்ம அரைக்க போகிறோம். நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி, அதாவது புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ண போகிறோம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம ஆட் பண்ண வேணாம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த 2 தேங்காய் பத்தை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி நல்லா அலசி லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லேசாக அலசி அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடணும். மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டா அவ்வளோதான், பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் போது கொத்தமல்லி தழை போடலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணலை. நீங்கள் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பூண்டு குழம்பு செம்ம டேஸ்டியான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம பாயில் எக் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பாட்டில் பூண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டுருக்கேன். செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.